வாழ்க்கையோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இயல்பான வாழ்க்கையா இல்லை நாலேஜா? இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அந்த நியூஸ் பார்க்கும்பொழுது நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்குது. நியூஸ் சேனல்ஸால் ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு பார்த்தா ஒரு விளம்பரம் நடக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்களும் பண்ணுச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த சீரியலும் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சேனல்ஸும் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த சின்ன சின்ன சிறுகதைகளாக இருக்கட்டும், ஒரு புத்தகமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளம்பரம் தான். அப்போ நியூஸ் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விளம்பரமாக தான் இருக்கிறாங்க. அது இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெயிலை பற்றி போட்டிருந்தாங்க. இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனது நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். எப்படியோ ஒரு சுற்றுலா வெளில எங்கன்னா போயிட்டு வரலாம், கொஞ்சம் இந்த கூலிங்காக இருக்க பிளேஸுக்கு போயிட்டு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சுற்றுலா அப்படின்னு சொல்லி அடுத்ததாகவும் போட்டிருந்தாங்க. இந்த யானைகள்லாம் குளிக்குது, பனி பிரதேசங்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா பருவ மழைன்றது தொடங்க போகுது அப்படின்னு. எப்படியோ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதிகமாக வெயில் அடிச்சதுன்னா அப்போ நமக்கு பருவ மழை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக வந்துடுற ஒரு விஷயந்தான். ஸோ அதை மறுபடியும் நமக்கு ரிமெம்பர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் சம்மந்தப்பட்ட நியூஸஸ், இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்யாணம் நடந்தது, அப்புறம் இந்த கோவில்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர், நம்மளுடைய படம்லாம் கூட பார்த்தோம் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா தலமாக வந்து எப்படிலாம் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுற்றுலா தலங்களுடைய பேசிக் கான்செப்டே பார்த்தீங்கன்னா வருமானத்தை உருவாக்குறது தான். அப்படி தமிழ்நாட்டில் வருமானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வேலைப்பாடுகளை நடத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா எனக்கு ஒரு சஜஷன் அப்படின்னா, வேல்பாரின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நடுவில் வந்தது. இருக்கிறதுல அதீதமான ஒரு அறிவாற்றலோட நிறைய விஷயங்களை தொகுத்து நிறைய உண்மையான அறிவார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு நல்ல ஒரு அரசன், அதாவது தன்னை வந்து ஒரு பெரிய ராஜா அப்படின்னு காட்டிக்காம வாழக்கூடிய மக்களை ஆளுகிற ஒரு பதவி எனக்கு அரசன் மட்டுமே தவிர மற்றபடி நான் சக மனிதன் தான் சொல்லிட்டு காதலையும் வாழ்க்கையும் வெளிப்படுத்தின வேல்பாரி அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த கேரக்டரைசேஷனை அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு மறுபடியும் பழைய காலத்துக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஒரு 1000 வருஷமா ஒரு 500 வருஷமா கொண்டாடின ஒரு பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு நாவலில் மட்டுமே மறுபடியும் கொண்டு வந்து திணிக்கிறது. அது ஆல்ரெடி படமாக எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறத விட்டுட்டு நம்ம இந்த வேல்பாரி மாதிரியான ஒரு சிறந்த ஒரு நாலேஜ் கொண்ட ஒரு படைப்புகளை நம்ம கொண்டாடுறது நமக்கு அவசியமான ஒன்று, மறுபடியும் பழமையில் மூழ்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது ஒரு சின்ன சஜஷனாக எனக்கு தோணுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்னெல்லாம் ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டதுனால என்ன ஆச்சு, இப்போ முதலமைச்சர் எங்கே இருக்கிறாரு, கொடைக்கானலில் வந்து மக்களாக இயல்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட வழக்கமான நியூஸஸ் இருக்கும். நம்ம ரெகுலராக அவங்கள ஹைப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியணுன்றதுக்காக அந்த நியூஸஸ்லாம் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேராகிளைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், இதில் வந்து ஒரு விபத்து நடந்தது, இது வந்து இராணுவ வீரர்களுடைய ஒரு பயிற்சின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இராணுவ பயிற்சின்ற ஒரு கான்செப்ட் வருதுல்ல, அதை தொடர்ந்து அவங்க போகிறது என்னன்னா புத்த துறவிகள் வந்து இந்த போதைப்பொருளை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர் அதை ஒரு நாட்டை சார்ந்த ஒரு நியூஸ்ன்றது போகுது. அதை அப்படியே பேஸ் பண்ணி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப்பலை தாக்குதல் நடத்தி அதில் வந்து போதைப் பொருள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாடுகள், அதாவது ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளினுடைய ஒரு மெயினான ஒரு சிந்தனையாக அவங்களுடைய போக்கா அவங்களுடைய தேடலாக என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக கடுமையாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிற ஒரு நியூஸாக தான் அது இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவினுடைய இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ரம்ப் போயிட்டு, அமெரிக்காவினுடைய இடங்களில் வந்து ட்ரம்ப் மாதிரியான ஒரு பெரிய தலைவர்கள், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய புதின், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராங்க, மற்ற நாடுகளோட உறவுகள் வந்து வலுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு விளம்பரன்றது போது. அதை தொடர்ந்து ஒரு தாக்குதல் மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில்
அது மாலி இயக்கத்தை சார்ந்தவங்க ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க, அதில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸு. அப்புறம் ஆராய்ச்சிகளில் வந்து சீனா தான் அதிகமாக செலவு பண்ணுது. ஆராய்ச்சினா என்ன பண்ணீங்க ஆராய்ச்சின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஆராய்ச்சியில் நாங்கள் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம், அதனால் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த விதத்தில் நியாயம் இருக்குது அப்படின்றது தெரில. அப்புறம் தவளை தாவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று, ஒரு கேம் ஒன்று நம்ம ஊரில் வந்து கில்லி கோலி பம்பரம் காத்தாடி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி வேர்ல்டு வைடில் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தவளையை வந்து தாண்டி போகிறதான். அதை வந்து பயங்கரமான ஒரு விளம்பரத்தோடு நம்ம காட்டுறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாங்குழிலாம் நம்ம விளையாடுவோம். எப்படி வந்து இப்போ அமெரிக்கா வந்து அந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக பாடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்களோ, நம்ம எப்படி இங்கே வந்து ஒரு வந்தியத்தேவன்ற ஒரு கான்செப்ட் போகுது அப்படின்னு சொல்கிறோமோ, ஐபிஎல்லை பற்றி பேசுகிறோமோ, அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பல்லாங்குழின்னு ஒன்று இருந்தது, பொம்பரன்னு ஒன்று இருந்தது, கோலின்னு ஒன்று இருந்தது, கிட்டிப்புல்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்து போட்டோம்னா, அமெரிக்கா எப்படி வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்களோ, எப்படி தவளை தாவுதலுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த மாதிரி கில்லி கோலி பொம்பரம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம் போல். நான் சொல்கிறது உங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல், அதுக்கப்புறம் முட்டை விலை உயர்றது அப்படின்னு சொல்லிட்டு விலைவாசின்றது உயர்ந்து தான் இருக்குது. நம்ம போய் கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அவன் சொல்ல போகிறான் 5 ரூபாவா 6 ரூபான்னு. இது வந்து விலைவாசி உயர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம முன்னாடியே சொல்கிறாங்களா, இல்லாட்டி கடைகளில் இருக்கக்கூடிய முட்டையோட விலையெல்லாம் ஏற்றுறாங்களான்றது தெரில. அப்புறம் 21 நாட்கள் வந்து ரயில் ரத்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த நியூஸ் சேனல்லே நான் பார்த்து கடைசியாக இதை முதல்ல போட்டு வந்துருக்கலாமோன்னு தோணுது. 21 நாள் ரயில் ரத்தாயிடுச்சு அப்படின்னே நியூஸ் பார்க்குறவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்காம பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பெஸ்ட் நியூஸ் இது மட்டும்தான். இதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களாக நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் எடுத்து நடுவில் ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எதுவுமே நான் பார்க்கறது இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேனோ ஒரு பேட்டர்னு, ஒரு உள்ளூர் விஷயத்தை பற்றி பேசினாங்க, அதில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசினாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியூரினுடைய டெவலப்மெண்ட்டு, இப்படி தான் அந்த கான்செப்ட்ன்றது போயிட்டு அதில் பெருசாக ஒரு மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 21 நாள் ரயில் ரத்து, அதாவது ஒரே ஒரு நியூஸ்க்காக ஒரு ஒட்டுமொத்த ½ ஒரு ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயமா தான் நியூஸ் சேனல்ஸ் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நியூஸ் சேனல்ஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் நியூஸ், அவ்வளோதான். அதை தாண்டி என்னால் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு மறைமுகமான ஒரு சைக்காலஜிக்கல் திட்டத்துக்குள்ளே மாட்டிக்கணும்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது வெறும் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, இந்த 4 நாடுகள் மட்டும் இல்லையே. நம்ம பார்க்குற நியூஸில் வந்து இந்த 4 நாடுகள் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 196 நாடுகள் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 196 நாடா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமா ஒன்று இருக்குது. ஒவ்வொரு திருவிழாக்கள் நடக்குது, திடீர்னு ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரம்ஜான், பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மலை திருநான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சார்ந்து நடக்குது. இந்த திருவிழாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஏன்னா நம்ம கூட வாழறவங்க எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வாழறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம அவங்ககிட்ட அணுகிற விதமாக ஹாப்பினஸாக இருக்கும், நம்மளும் அவங்ககிட்ட ரொம்ப எளிமையாக பழக முடியும், ஒரு ஹாப்பினஸோடு அவங்களோட இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ன்றது உலகளாவிய செய்திகளா, இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பற்றியான ஒரு அறிவியலா அப்படின்றது, அறிவு சார்ந்த ஒரு அறிவியலான்றது தான். ஏன்னா இப்போ நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பர்சன்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, இல்லை கலாச்சாரம் சார்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஹாப்பினஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை அப்படின்னா, வீட்டில் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த டீ கடையில் போயிட்டு வெட்டி கதை பேசுவோம்ல, இந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு, இல்லாட்டி வாழ்ந்து முடிச்சு சும்மா பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸு. ஸோ லைஃப்பில் வந்து டைம் அதிகமாக இருக்கிற பர்சன்ஸ் யோசிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தினசரி கூலி வேலைக்கு போனால் மாதத்துக்கு சம்பளம் தரானுங்களா, இல்லாட்டி வாரத்துக்கு சம்பளம் தராங்களா, இல்லை ஒரு நாளைக்கு சம்பளம் தராங்களா, இதை வச்சு பொண்டாட்டிக்கு நான் நகை வாங்கி தருவேனா, இல்லை பூ வாங்கி தருவேனா, இல்லை பிள்ளைக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தருவேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்ட் தான் இப்போ இருக்கிற தலைமுறையை சார்ந்தவங்க கிட்ட இருக்குது. ஸோ இப்படி ஒரு கட்டம். அப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க, இன்னொரு சைடு நிறைய டைம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்க. நிறைய டைம் இருக்கிறவங்க இந்த நியூஸ் சேனலை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த மூவிஸ் போகிறது, தன்னை என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேறு இடங்களுக்கு போகுது, ட்ராவல் பண்ணுறது, சுற்றுலா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் வச்சுப்பாங்க. அன்றாட வாழ்க்கையை வாழறான்ல அவனுக்கு இந்த நியூஸ் சம்மந்தமாக என்ன தேவைப்பட்டிருக்குன்னா, வெறும் 21 நாள் ரயில் ரத்துன்ற ஒரே ஒரு நியூஸ். அப்போ நியூஸ் சேனல்ஸ் அப்படின்றவங்க யாருக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நன்றி. இந்த
பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்றதை சொல்லிட்டேன். சைக்காலஜிக்கலாக நமக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே நம்ம யோசிக்க போகிறோம், குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட் மட்டுமே பேச போகிறோம், இதை பற்றி மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம அதுக்குள்ளேயே ஈடுபட்டுறோம். நானும் உண்மை என்னென்னா நம்மளை சார்ந்தவங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 21 நாள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் அப்படி தவிர்த்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட உட்காந்து பேசுறது, இல்லாட்டி அந்த தாயக்கட்டை விளையாடுறது, ஏதோ ஒன்று அவங்க காசிப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட, அது பேசிக்கிறதுலையும் அவங்களோட உறவாடுறதுலையும் தான் ஒரு ஹாப்பினஸ்ன்றது தினசரி வேலை செய்கிறவங்களுக்கு. டைம் நிறைய இருக்கிறவங்களுக்கு அதை தாண்டி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க நாலேஜ். ஸோ ஒரு பக்கம் ஹாப்பினஸ் அப்படின்றது நாலேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய நேரம் இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் ஹாப்பினஸ். அது இல்லாமல் ரெகுலர் வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு இயல்பான வாழ்க்கை தான் ஹாப்பினஸ். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.